இன்றைக்கி வந்து என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் சோவு கட்டுறதுக்கு தான் ஆளு வர சொல்லியிருந்தேங்க. பார்த்தீங்கன்னா, மஞ்சள் சோவு வரதே 15 நாளைக்கு மேலே ஆகிடுச்சுங்க. களையே மூடி போச்சு. ஏன்னா அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டுக்காரோட தாய் மாமாவும் அத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு 25 நாள் கேப்பில் இறந்துட்டாங்க. அதனால் அந்த சோழியெல்லாம் முடிச்சுட்டு வரையில் மஞ்சள் காட்டு வந்து பார்த்தா பூராமே களை மூடிடுச்சுங்க. அதனால் ஆளுங்க எச்சா வர சொல்லி அது ஒரு பக்கம் சோவு கட்டிகிட்டு இருந்தாங்க. அது ஒரு பக்கம் கட்டிகிட்டு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வெங்காயக்காடு களை எடுக்கிறதுக்கும் ஆளுக வந்திருந்தாங்க. மாமூலாக வர ஆளுக அவங்களும் பார்த்தீங்கன்னா நம்மளை பேசிட்டு திட்டிகிட்டே பிடிங்கிட்டு இருக்கிறாங்க. என்னென்ன மங்கள வார்த்தையை வாங்கணுமோ அதெல்லாம் இவங்கிட்ட வாங்கி அந்த அன்றைக்கி நம்ம களை ஒடுங்கிட்டு இருந்தாங்க. ஏன்னு கேட்குறீங்களா? இந்த முள்ளுச்செடி பார்த்திங்கன்னா ஊசி குத்துறக்கே இடம் இல்லாமல் முளைச்சி கிடந்ததுங்க. அவங்க தான் என்ன பண்ணுவாங்க பாவம். பாருங்கள், நீங்களே பாருங்கள். பிடுங்கினதுக்கப்புறம் தான் வெங்காயம் எங்கே இருக்குது, வாழைக்கன்று எங்கே இருக்குதுன்னே கண்ணுக்கு தெரிஞ்சுதுங்க. அந்தளவுக்கு முள்ளுச்செடி மூடி போச்சுங்க. அவங்க ஒரு பக்கம் மங்கள வாழ்த்து வாங்கிட்டு சரி பாப்பாங்க வேறு வெங்காயப்பூ கேட்டிருந்தாங்க. அது கொஞ்சம் முறிச்சிட்டு மறுபடியும் போய் அவங்ககிட்ட மங்கள வாழ்த்து வாங்குறதுக்கு போயிட்டேங்க. அவங்க நான் பேசிகிட்டே பிடுங்கிட்டு இருக்கிறாங்க. எதுக்குங்க இப்படி விளைய வச்சுக்கிற அப்படின்னு. நாங்களும் வெங்காயம் நெட்டினதையுமே பார்த்திங்கன்னா பின்னாடியே கோல் அடிச்சு விட்டேங்க. அப்போ பார்த்திங்கன்னா வேறெல்லாம் எந்த களையும் இல்லைங்க. இந்த முள்ளுச்செடி மட்டும்தான் பார்த்திங்கன்னா முளைச்சி கிடக்குதுங்க. நாம் வெள்ளாமல் விளை வச்சா கூட இப்படி வராதுங்க. ஆனால் இந்த களை மட்டும்தான் எங்கேருந்து தான் வருதுன்னு தெரியலைங்க. அந்தளவுக்கு வெள்ளாமை பண்ணதையும் வந்துடுதுங்க. முதல் பார்த்திங்கன்னா இந்த காடுகளை சும்மா கிடந்த காடுகு தான். ஆனால் வெள்ளாமை வந்ததையும் பார்த்திங்கன்னா வாழை போட்டிருந்தப்போ கூட அந்த அளவுக்கு களை இல்லைங்க. இந்த சில்லறை வெள்ளாமை பண்ணால் எங்கேருந்து தான் வருதுன்னு தெரியல. அது ஆளுக்கு செலவு வைக்கிறதுக்குனே இந்த களை வருமாட்டு இருக்குதுங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா எல்லாம் வெங்காயம் பச்சை வெங்காயம் அரிஞ்சு லோடு போயிட்டு இருக்கையில தான் விதக்காய் எடுக்கிறதுக்கு போனோம். அப்போ இருந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் ரேட்டே இல்லை. இப்போ 3 மாதம் ஆக போகுது. இன்னும் 10 நாளில் பிடுங்கலாம். இன்னுமே ரேட்டே இல்லைங்க. நீ என்ன தான் நடக்குன்னு தெரியலைங்க இந்த வெங்காயத்து நிலமை. சரி, ஓகேங்க, நாளைக்கு பார்க்கலாங்க. பாய்.